ஔவையின் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இயல்வது கரவேல் ஈவது விளக்கே, உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல், என்னெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவி ஒழுகே, ஓதுவது ஒழியேல் ஔவியம் பேசேல், ஒப்புரவி ஒழியே ஓதுவது ஒழியேல் ஔவியம் பேசேல் அகன் சுருங்கேல். ஆத்திச்சூடி பொருள் விளக்கம். அறம் செய்ய விரும்பு, நீ தருமத்தை செய்ய ஆவல் கொள். இதுதான் இவ்வரிகளின் பொருள். ஆறுவது சினம், கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும். இதுதான் இவ்வரியின் பொருள். இயல்வது கரவேல், உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவர்க்கு ஒளிக்காது கொடு. இதுதான் இதன் பொருள். ஈவது விளக்கேல், ஒருவர் மற்றவர்க்கு கொடுப்பதை வேண்டாமென்று தடுக்காதே. இதுதான் இவ்வரிகளுக்கு பொருள். உடையது விளம்பேல், உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது இரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே. இதுதான் இவ்வரிகளின் பொருள். ஊக்கமது கைவிடேல், எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. இதுதான் இவ்வரிகளின் பொருள். என்னெழுத்து இகழேல், கணித இலக்கண நூல்களை தினமும் தவறாமல் நன்கு கற்க வேண்டும். இதுதான் இவ்வரிகளின் பொருள். ஏற்பது இகழ்ச்சி, இறந்து வாழ்வது இழிவானது, அதனால் யாசிக்கக்கூடாது என்பதே இவ்வரியின் பொருள். ஐயமிட்டு உண், யாசிப்பவர்க்கு பிச்சையிட்டு பிறகு உண்ண வேண்டும் என்பதே இவ்வரிகளின் பொருள். ஒப்புரவு ஒழுகே, உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள். இதுதான் இவ்வரிகளுக்கு பொருள். ஓதுவது ஒழியேல், நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து கொண்டிரு. ஔவியம் பேசேல், ஒருவரிடம் பொறாமை கொண்டு பேசாதே என்பதே இவ்வரிகளின் பொருள். அகம் சுருங்கேல், அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே என்பதே இதன் பொருள். அன்பு குழந்தைகளே, ஆத்திச்சூடி வரிகளின் ஒவ்வொரு வரியையும் நன்கு படித்து பொருளறிந்து மனனம் செய்து பழகுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.